வண்டி திருப்பா. இங்க எப்படிங்க திருப்ப முடியும்? உனக்கு வயல வண்டி ஓட்ட தெரியாது, திருப்பா இப்படி. என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணும் இல்லம்மா, கூட்ட வருதேன்னு சொன்னேன். இந்தாப்பா, நீ முன்னாலே வேகமா போ. மதிக்காம மாணிக்க ஜெயிச்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே பெண்ணை கூட்டிக்கிட்டு திருட மாதிரி ஊரு விட்டு ஓடுறது என்ன நியாயம்? நான் ஒன்றும் ஓட நினைக்கலையா? மாப்பிள்ளை எதிர்த்து அழைக்க வந்தீங்களா? நேரத்தில் பாத்துக்கிறா. நீ உள்ள போமா. ஐயா கண்ணு, நீ வாடா. வாடா சம்பந்தி, வா. என் பொண்ணுக்கு நீ மாமனாராக போற. இனிமே சமபந்தி போஜனம் தான். அண்ணா காவடி பயலே, என் குடிய கெடுக்கணும்னு எவ்வளவு நாளா திட்டம் போட்டீங்க? என் வீட்டு சோத்த மலையளவுக்கு நீங்களேடா, அதுக்கு நீங்க காட்ட நன்றி ஆகுது. ஐயா, அவன் சொன்னானே நான் தேர்தல்ல நிக்காம இருக்கணும்னா இந்தாங்க இப்பவே என் தலைய வெட்டி போடுங்க அப்படின்னு அறிவாளை என் கையிலேயே கொண்டு வந்து கொடுத்தானே. ஐயோ, நான் தப்பு செஞ்சிட்டேனுங்க. அப்பவே அவன் தலையை சீவி போட்டிருந்தா உங்களுக்கு இந்த தலைகுனிவு ஏற்பட்டிருக்காதுங்களே. இப்ப ஒண்ணு கைமீறி போயிலடா. எவ்வளவு பணம் வேண்டாலும் தர்றேன். என் சொத்துல பாதி எழுதி தர்றேன்டா. ஆனா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி குடுந்து மட்டும் அவனை கேட்க சொல்லாது. டே டே, அவளுக்கு வேற இடத்துல நிச்சயம் ஆயிடுச்சுடா. உங்களுக்கு முன்னால தான்டா தலை குறிஞ்சு நிக்கிறேன். ஆனா அவங்களுக்கு முன்னால தலை குறிஞ்சு நிக்கும்படி என்ன வச்சிராதடா. ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. டே டே, என் மான மரியாதை எல்லாம் உங்க கையில தான்டா இருக்கு. இந்த கையாரே உனக்கு வாரி வாரி கொடுத்திருக்கேன்டா. இப்போ உங்ககிட்டயே நான் கையேந்து நிக்கிறேன்டா. இப்ப ஒரு பைத்தியக்காரத்தனமான காரியத்தை நான் செஞ்சுட்டேன்னு என் பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ முகத்துல காரி துப்புவாடா. போடா, போய் உன் பையன் கிட்ட சொல்லி எல்லாரையும் கரைஞ்சு போக சொல்லு. போடா, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். நிக்காது, போடா. ஐயா, ஏண்டா தயங்குற? இத்தனை நாளா நீதாண்டா என் காலை பிடிச்சிருந்தேன். இப்ப வேணும்னா நான் உன் காலையா? ஐயா, என்னையா இது? ஏயா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? மாணிக்கம், பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. சொல்றதுக்கு என்னடா இருக்கு? மாணிக்கம், பேசாம திரும்பி போயிடு. முதல்ல அவங்களை எல்லாம் போக சொல்லு. யாரும் போக மாட்டாங்க. அவர் பொண்ணு கழுத்துல மாணிக்க தாலி கட்ட பிறகுதான் எல்லாரும் திரும்பி போவாங்க. அந்த பொண்ணு கழுத்துல பலாத்காரமா தாலி கட்டணும்னா என்ன வெட்டி போட்டுட்டு என் பொணத்து மேல நின்றுட்டு தான் நீ தாலி கட்ட. நான் இவ்வளவு சொன்ன பிறமும் இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நீ ஏன் ரத்தம், எனக்கு பிறந்தவன், நான் சொல்றதை கேட்பேன்னு நினைச்சேன். இல்லடா, இல்ல, நீ எனக்கு பிறந்தவன் இல்ல, ஊருக்கு பிறந்தவன். இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தாங்க, நேரம் ரெண்டா மகிழ்ந்திருப்பேன். 1000 பேருக்கு முன்னால எங்க அம்மாவை கேவலமா பேசிட்டீங்க. இதை கேட்டுக்கிட்டு நான் பேசாம இருக்க பாருங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் நான் உங்களுக்கு பிறந்தவன். நான் மிருகமாக இங்கிருந்து போயிடுங்க. என்ன பந்தயம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? யாரை கேட்டுக்கிட்டு எழுதி கொடுத்தீங்க? உங்க இஷ்டத்துக்கு உருட்டி விளையாடுறதுக்கு என்ன உயிர உணர்ச்சியும் இல்லாத பொம்மை நினைச்சீங்களா? அறிவும் நாகரிகமும் இல்லாத காட்டு முராண்டிகள் கூட செய்ய கோசுற காரியத்தை நீங்க எப்படி செய்ய துணிஞ்சீங்க? என் பொண்ணு கட்டுப்பட்டியா இருக்க கூடாது, நல்லா படிக்கணும், அவளோட சின்ன ஆசை கூட நிறைவேறாம போயிடக்கூடாதுன்னு பணத்தை பணம்னு கூட பார்க்காம செலவு பண்ணி சகல சுதந்திரத்தையும் கொடுத்து என்ன வளர்த்த நீங்க? ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச ஒருத்தனை புருஷனா தேர்ந்தெடுத்துக்கிற ஜீவாதாரமான உரிமையை மட்டும் எப்படி தட்டி பறிச்சீங்க?
நேத்து வரைக்கும் நம்ம பண்ணையில எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கூலிக்காரனுக்கு, அதுவும் நம்ம அவமானப்படுத்தணும்னே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன கட்டி வைக்கிற நீ எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? இதுதான் ஒரு தகப்ப தன் மகனுக்கு செய்யக்கூடிய கடமையா? தப்புதாம்மா. என் கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்படி ஒரு மடத்தனை செஞ்சுட்டம்மா. அதனால என் மானமே போயிடும்னு நான் நினைக்கிறேன். ஊர் ஜனங்கப்பா என் பக்கம் இருக்காங்கன்னு நான் நம்பிட்டோம்மா. திடீர்னு காத்து திசை திரும்புற மாதிரி எல்லாருமே அவன் பக்கம் சாஞ்சிருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. என்ன மன்னிச்சுடுமா. இப்படி ஒரு தப்பு செய்துட்டு உங்க மகக்கிட்டே மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? வெளிய ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. சகுந்தரா, உனக்கு முன்னால அவர் உடம்பு கூனி குறுக்கி மன்னிப்பு கேட்கிறாரு. ஏதோ ஒரு வேகத்துல தன்னை மறந்து ஒரு தப்பு செய்துட்டாருங்கிறதுக்காக எனக்கு முன்னாலேயே நீ இப்படி வரம்பு மீறி அவரை பேசுறதை என்னால அனுமதிக்க முடியாது. டேய், அவங்க கிட்ட போய் அவரே ஏண்டி மன்னிப்பு கேட்கணும்? அவர் செஞ்ச தப்புக்கு அவர் தான் மன்னிப்பு கேட்கணும். என்ன கேட்டா? ஏன் இப்படி வீட்டு வாசல்ல கூச்சல் போட்டு இருக்கீங்க? நாங்க ஏன் கூச்சல் போடுறோம்? எங்க தலைவருக்கா எங்களை கூச்சல் போட வச்சுட்டு உங்க அப்பா உள்ள போயிருக்காரு. ஏதாவது கூலி தகராறா? இல்ல, தாலி தகராறு. சரி சரி, எந்த தகராறா இருந்தாலும் இப்ப போயிட்டு அப்புறம் வாங்க. இவங்க சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. நாங்களும் சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கிறோம். ஏய், என்ன சொல்ற நீ? என்ன சொல்றது? இத படிச்சு பாருயா. நீங்க வாங்க, உள்ள உட்காருங்க. நான் இதை வந்துடுறேன். அப்பா, அண்ணா, இதெல்லாம் நிஜம்தானா? ஆமாண்டா. ஆமான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும்? சுய அறிவோடு தான் செஞ்சீங்களா இல்ல இப்படி கட்டாயப்படுத்தி சீ வச்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நிலைமை அப்படி ஆயிடுச்சு. எந்த நிலைமையா இருந்தா என்ன? இது அவளுடைய வாழ்க்கையை பாதிக்கிற விஷயம். கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி எங்களை நான் கலந்து செய்யறேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப நான் மாப்பிள்ளையுடைய அப்பாவையும் அம்மாவையும் கல்யாண தேதி நிச்சயம் பண்ண அழைச்சிட்டு வந்திருக்கும் போது இப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கிட்டீங்களேப்பா. அப்பா, தொழுவத்துல கட்டி வச்சுக்கிற மாட்டை கூட நம்ம அடிச்சு மிரட்டினா அது நீங்க காட்டு இடத்துல கருத்தை நீட்டாரு. ஒருவேளை சோத்துக்கு வக்கில்லாதவன் தாலி கட்ட என் தங்கச்சி கருத்தை நீட்டுவான்னு நீங்க எப்படிப்பா நம்புறீங்க? பொண்ணைய பந்தய வைக்க நீங்க என்ன பெரிய தர்மபுத்திர வாரிசா? அவன் கூட தனக்கு உரிமை உள்ள மனையத்தானே பந்தய வச்சான். இன்னொருத்த மனைவியாக போறவங்களை பந்தய வைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? தங்கச்சி, ஏரியில விறகு ஒண்ணு எடுத்துட்டு வா. கையெழுத்து போட்ட கையை எரிச்சிடுறேன். டேய் ராஜவேலு, என்னடா சொன்ன? யாரை பார்த்து சொல்றேன்? அவரை இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு உரிமை உள்ளவனா? நானே வாய மூடிட்டு இருக்கேன். ஊரே விரோதிங்க மாதிரி வாசல்ல திரண்டு வந்து நிக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன். இத்தனை பேருக்கு மத்தியில உங்க அப்பாவையும் அவமானப்படுத்தி பேசுற அளவுக்கு ஆத்திரம் கண்ணை மறைச்சிருச்சா? டேய், நீங்க உள்ள வந்து சண்டை போடுறதுனால வெளியில இருக்கிற கூட்டம் சமாதானமா கரைஞ்சிட போறது இல்லடா. டேய், அவர் செய்த தப்புதான். அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. வெளிய போய் அவங்கள சமாதானப்படுத்த அனுப்பு. போடா, போ. பண்ணையாரு வெளியில வரப்போறாரா இல்ல நாங்க உள்ள வரணுமா? இதோ நான் வந்திருக்கேன். என்ன செய்யணும் சொல்றீங்க? ஏன் உங்க அப்பா சொல்லல? சொன்னாரு. அப்பா பொண்ணை வர சொல்லுங்க. தாலி, மேளம், மாலை எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்கலன்னா சம்மதிக்க வைப்போம். ஏண்டா, இந்த ஊர்ல நாங்க நல்லா இருக்கிறோங்கிற வைத்தறிச்சல தானே இப்படி ஒரு பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு எங்களை பிளாக்மெயில் பண்றீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், வாங்கிட்டு ஒழிஞ்சு போங்க. உன் பணம் என் கால் தூசிக்கு சமம். பணத்தை கொடுத்து என்ன விலைக்கு வாங்க முடியாது. வேணா பொண்ணை கொடுத்து மாப்பிள்ளை ஆக்கலாம். நீங்களா கலகம் பண்ணணும்னு இங்க வந்திருக்கீங்களா? இப்பவே போலீஸ கூட்டிட்டு வர சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றேன் பாரு. டேய், சின்ன பண்ணிட்ட போய் சொல்லி போலீஸ கூட்டிட்டு வர சொல்றான். அடையாப்பா சும்மா போலீஸ் போலீஸ்னுகிட்டு. என்னமோ உங்களுக்காக மட்டும் தான் போலீஸ் இருக்க மாதிரி. வேணா கூட்டிட்டு வர சொல்லு. போலீஸ் பாதுகாப்போட தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்னடா சொன்ன? வாய் நீளலாம் தம்பி, கை நீளக்கூடாது. உனக்கு இருக்கிறது 2 கை, எனக்கு எத்தனை கையின்னு பின்னால பாரு. ரிவால்வர் எடுத்தனா சுட்டு பூச்சிக்கிடுவேன். அம்மா இருடா மச்சான், தீபாவளி துப்பாக்கி வச்சுக்கிட்டு பூச்சாடி காமிக்காத. இருங்கடா, போலீஸ் வரட்டும், உங்களை அப்புறம் பேசிக்கிறேன்.